மே 28 பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படும். அரசு தலைமை ஹாஜி முஃப்தி உஸ்மான் முஹிதீன் பாகவி அறிவிப்பு. நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு குஜராத் பெரும் பங்கு வகிக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வரும் கால பொருளாதார வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு பெரும் தூணாக இருக்கும் என கணிப்பு. மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் காண்ட்லா துறைமுகம் வந்தடைந்தது இந்திய கப்பல். ஈரானின் ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பாக கடந்து இந்தியா வந்ததாக அதிகாரிகள் தகவல். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அணிவகுக்கும் வாகனங்கள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசல் போட்டு சென்ற மக்கள். குஜராத்தில் காரில் கடத்தப்பட்ட ரூபாய் 2.56 கோடி மதிப்புள்ள பணம் பறிமுதல். கட்டுக்கட்டாக காரில் பதுக்கிய பணம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி. அசத்தலாக பந்து வீசிய டெல்லி அணியின் பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் ஆட்ட நாயகனாக தேர்வு. மே 28 பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படும். அரசு தலைமை ஹாஜி முஃப்தி உஸ்மான் முஹிதீன் பாகவி அறிவிப்பு. மே 28 பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படும். அரசு தலைமை ஹாஜி முஃப்தி உஸ்மான் முஹிதீன் பாகவி அறிவிப்பு. நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு குஜராத் பெரும் பங்கு வகிக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வரும் கால பொருளாதார வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு பெரும் தூணாக இருக்கும் என கணிப்பு. மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் காண்ட்லா துறைமுகம் வந்தடைந்தது இந்திய கப்பல். ஈரானின் ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பாக கடந்து இந்தியா வந்ததாக அதிகாரிகள் தகவல். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அணிவகுக்கும் வாகனங்கள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசல் போட்டு சென்ற மக்கள். குஜராத்தில் காரில் கடத்தப்பட்ட ரூபாய் 2.56 கோடி மதிப்புள்ள பணம் பறிமுதல். கட்டுக்கட்டாக காரில் பதுக்கிய பணம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. மே 28 பக்ரீத் பெருநாள் கொண்டாடப்படும். அரசு தலைமை ஹாஜி முஃப்தி உஸ்மான் முஹிதீன் பாகவி அறிவிப்பு. நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு குஜராத் பெரும் பங்கு வகிக்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. வரும் கால பொருளாதார வளர்ச்சிக்கு செயற்கை நுண்ணறிவு பெரும் தூணாக இருக்கும் என கணிப்பு. மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் காண்ட்லா துறைமுகம் வந்தடைந்தது இந்திய கப்பல். ஈரானின் ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பாக கடந்து இந்தியா வந்ததாக அதிகாரிகள் தகவல். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அணிவகுக்கும் வாகனங்கள். பல மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல் டீசல் போட்டு சென்ற மக்கள்.
குஜராத்தில் காரில் கடத்தப்பட்ட ரூபாய் 2.56 கோடி மதிப்புள்ள பணம் பறிமுதல். கட்டுக்கட்டாக காரில் பதுக்கிய பணம் குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை.